ஹாய் காய்ஸ் வாங்க இன்றைக்கி நான் என்ன லஞ்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் காட்டுறேன். இன்றைக்கி வந்து வத்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மறந்துட்டேன் நான் வீடியோ எடுக்கவே. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. சரி இன்றைக்கி குழம்பு வைக்கிறது மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே வந்து வெள்ளை பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கணும். கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து நல்லெண்ணெய் இல்ல. அந்த சுண்டக்காய் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அத வந்து ஆயில்ல நல்லா வறுத்துக்கணும். அப்பதான் வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாவும் இருக்கும். கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து இருக்காம இருக்கும். அதுக்கப்புறம் அதே ஆயில்ல கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சோனே, அது கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கறி லீஃப் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 தக்காளிய வந்து நல்லா சாப் பண்ணி நம்ம வந்து மிக்ஸியில அரைச்சு கூட ஊத்தலாம். ஆனா நான் இன்னைக்கு அப்படியே போட்டுட்டேன். கட் பண்ணியே போட்டுட்டேன். நம்ம இன்னும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனோம் அப்படின்னா கொஞ்சமாக திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள். இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது 3மே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுட்டு, அந்த புளி தண்ணியும் கரைச்சி இதிலே ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கும். அப்போ வந்து நம்ம சுண்ட வத்தல் இருக்குது பாருங்கள், அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நல்லா சுண்டி வந்துடும். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்குமே நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். சிம்மில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட லஞ்சு. நீங்களே